ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நீங்க யூஸ் பண்ணிக்கணுங்க. பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. உங்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன், அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு சூரியன் ஆட்சி பெற போகிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள். அண்ட் உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் நிறைய டிரான்சிட் ஆகிட்டு இருக்கார். வக்ர நிவர்த்தி, அந்த வக்ர நிவர்த்திக்கு முன்னாடி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் கடகத்துக்கே வராரு. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுடைய பிளானிங்கில் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த சேஞ்சஸ் அப்படின்றது அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். பட் அந்த அபிவிருத்தி வரும்போது நீங்கள் அப்செட் ஆகிடக்கூடாது. என்னடா இது போயிட்டுருக்கோம் இதுன்றாங்க, போயிட்டுருக்கோம் அதுன்றாங்க, என்னப்போ அப் அண்ட் டவுன் இருக்கே அப்படின்ற கவலைகள் வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அங்கே கண்டிப்பாக ஒரு குழப்பம் வரும். அங்கே டேக் டைவர்ஷன் சிம்பிள் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு அதுக்கு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் 2-3 ட்ராவல் பண்ணுறார். உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய கண்ணில கேது உட்கார்ந்துட்டு இருக்கார். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா உங்களுடைய விரயஸ்தானத்துல குரு இருந்து அந்த புதனுடைய கன்னி வீட்டையே அவர் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது விரயங்கள் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைனலி நன்மையிலேயே கொண்டு போய் கொடுக்கும். இது எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா, இதெல்லாம் கன்ஃபியூஷன், டேக் டைவர்ஷன் எல்லாமே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆனால் ரொம்பவே ப்ரெசென்ட் பண்ணி உள்ளது உள்ள மாதிரி நீங்கள் சொல்லும்போது, ஓ இவ்வளோ ஹிண்ட்ரன்சஸ் இருந்தும் நீங்கள் ரைட் டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டீங்களே, சூப்பர்ப்பா, இந்த எக்ஸ்ட்ரா உனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ், எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ், எக்ஸ்ட்ரா அப்லிஃப்ட்மெண்ட், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய விரையாதிபதியும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அதாவது மாத கடைசியில் அவர் நீச்சமாகக்கூடிய காலகட்டம். இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதையும் தொலைச்சிடாதீங்க, யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. முக்கியமாக குழந்தைகள் அப்படின்ற இடத்துல ரொம்ப பெரிய அட்வைஸும் வேண்டாம். அதே சமயம் அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நெகட்டிவான ஹேபிட்ஸுக்கு அவங்க தூண்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னாலும் அதை மறைஞ்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அட்வைஸ் அப்படின்றது கூடவே கூடாது. பட் அவங்களுக்கு புரிய வைத்தல், வாட் இஸ் லைஃப் அப்படின்றது, இது பண்ணுறதுனால இந்த நெகட்டிவ்னால உங்களுக்கு எந்த மைனஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்களுடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் மைனஸ் ஆகும் அப்படின்றத ஜஸ்ட் லைக் அ ஃப்ரெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி. இதில் ரொம்ப எச்சரிக்கை. எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது என்னடா நம்ம எடுத்த சப்ஜெக்ட் கரெக்டா, இல்லை இது தப்பா, இல்லை நம்ம வேறு ஃபீல்டுக்கு போயிருக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சு நீங்கள் பேக் போயிட வேண்டாம். இந்த செமஸ்டர் எழுதி பார்ப்போன்றது முடிவு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் அந்த குழப்பத்துக்கு ஈடு கொடுக்காம அந்த குழப்ப நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய் அப்படின்ற கிரகம் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 6ஆம் அதிபதி 12ல் உட்கார்ந்துருக்கிறதுனால சில விஷயங்களில் ப்ளஸ்ஸும் பல விஷயத்தில் மைனஸும் இருக்குது. ஸோ எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா
பூமி சம்பந்தமா, உங்களுடைய லேண்டு சம்பந்தமா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துருங்க. பட் ஸ்டில் பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானம் மேஷம், உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானம் விருச்சிகம், அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, அதாவது விருச்சிகத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் அதை கரெக்டாக நிறைய விஷயங்கள் தீராத பிரச்சனையை கூட நீங்கள் தீர்த்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுவீங்க. ஹெல்த்தை பற்றியும் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அமைப்புகள் இல்லை. ஆனால் சந்திராஷ்டம காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சனி வக்ரம் பெறார், மகரத்தில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அண்ட் அப்போது 6, 8ன்னு சம்மந்தப்படுறதுனால நீங்கள் ஏதாவது தவறுதலாக பேசினாலோ அல்லது எல்லாம் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தப்பாக நீங்கள் வழி நடத்தினாலோ கூடாத செயல்களில் ஈடுபட்டாலோ அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய பிரச்சனையில் போயிடும். ஏன்னா சனி வக்ரம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த வக்ரம் கும்பராசிக்குள்ளேயே தான் இருக்குது. பட் ஸ்டில் மகரத்துக்கு பக்கத்தில் வருவார் இல்லையா, அப்படி வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ சந்திராஷ்டமம் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுட்டு விழிப்புணர்ச்சியோட செயல்பட்டீங்கன்னா மற்ற அனைத்து ரூபத்திலையும் உங்களுக்கு ப்ளஸ் பவராகவே இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருனாலும் மறக்க முடியாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்கள கையை பிடிச்சி, அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா இது மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே இந்த ஆகஸ்ட் 2024 உங்களுக்கு இருக்கும். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10, 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13, 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி, வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது, 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555